திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மார்க் மூலியமாகவும் டூப்ளிகேட் மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸ் அது மூலமா வரக்கூடிய பணம் வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும், நார்கட்டிக்ஸ் விசாரிக்கணும். மிகப்பெரிய பணத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சா சேல்ஸ் மூலியமாகவும் ட்ரக்ஸ் சேல்ஸ் மூலியமாகவும். இதுல பல்வேறு திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உடன்பட்டிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கஞ்சாவுடைய சேல்ஸுடைய முக்கியமான நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. காவல்துறையை முடக்கி வச்சிருக்காங்க, யாரையும் கைது செய்யப்படாம. இது நம்பர் 1. எங்களுடைய அனலைஸ் படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள். திமுகவுடைய தேர்தல் பணம் கஞ்சா மூலியமாக, கஞ்சா சேல்ஸ் மூலியமாக மிகப்பெரிய பணத்தை உருவாக்கிங்கிறது எங்களுடைய. இல்லைன்னா எப்படி ஒவ்வொரு தெருவிலையும் விற்கிறது? 16 வயசு குழந்தை எப்படி ஒரு கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியும்? ட்ரக்ஸ் சேல்ஸ் எப்படி பண்ண முடியும்? ட்ரக்ஸ் உடைய சேல்ஸ் பலாயிரம் கோடிகளை கடந்துட்டு போயிட்டு இருக்கு. இதற்கு திமுக மிகப்பெரிய பணத்தை இது மூலியமா உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1.